இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை மக்கா மஜித்தின் முன்னாள் இமாம், அரபிக் கல்லூரியின் பிரின்சிபல் திரு ஷம்சுதீன் காஸ்மி அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். விஜய் நோன்பு வைக்கிறாரு, கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனில் பங்கேற்கிறாரு, சிறுபான்மை மக்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறாரு, சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு. ஆனால் அவரை போயிட்டு எல்லா முஸ்லீம்களும் திட்டுறீங்க. விசில் அடிச்சா கொஞ்சம் முஸ்லீம்களும் சப்போர்ட் பண்ண தானே செய்கிறாங்க. மார்க்க அறிவும் இல்லாத, உலக அறிவும் தெரியாத சில அப்பாவி இளைஞர், அப்பாவி இளம் பெண்கள் தாங்கள் முஸ்லீம்ங்கிறதையும் மறந்துட்டு தங்களுக்கு அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்காங்க, ரசூல்னு இருக்காங்க, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு கூத்தாடியுடைய பின்னணி தெரியாம, கூத்தாடியுடைய பின்புலம் தெரியாம, அவன் நம்முடைய ஈமானை கெடுக்க வந்த சதிகாரங்கிறதெல்லாம் தெரியாம சில அப்பாவி முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி கூட நம்ம அவங்கள தடுக்கிறதா நம்முடைய பெரிய வேலையா இருக்குது. அதிமுக, திமுக, காங்கிரஸ், மற்ற கட்சிகள் எல்லாமே இஃப்தார் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் உங்களை போன்ற இமாம்கள், மௌலானாக்கள், அரபிக் கல்வி பேராசிரியர்கள் எல்லாருமே பங்கேற்கிறாங்க. ஆனால் விஜய் ஃபங்க்ஷனில் மட்டும் ஏன் யாருமே பங்கேற்கல? என்ன காரணம்? நீ வேணா வா, அதிலே புரிஞ்சுக்க என்ன காரணம்னு சொல்லி. என்ன விஜய் இஃப்தார் நடத்துறது, அதிமுக, திமுக, மதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இஃப்தார் நடத்துறது அவங்களுடைய கட்சிக்காரங்க வசூல் பண்ண காசுல, அல்லது அவங்க கட்சிக்கு வசூல் பண்ண காசுல, அல்லது அவங்க ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு வசூல் பண்ண காசுல அவங்க இஃப்தார் நடத்துறாங்க. இது விஜய் நடத்த முழுக்க அவர் சம்பாதிச்ச ஹராமான பணத்துல, அவர் சினிமா மூலமா சம்பாதிக்கிறாரு. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாதி? அவர் மூட்டை தூக்கியோ இல்லை கஷ்டப்பட்டோ அல்லது ஹலாலான வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கல. முழுக்க சினிமாவில் வந்த காசு, சினிமாவே ஹராம்ங்கும் போது அதில் வந்த காசு ஹராம். அதனால முஸ்லீம்கள் உள்ள மக்கள் யாரும் அதில் பங்கெடுக்கிறது இல்லை. அதான் காரணமா? அதான் காரணம். அது முழுக்க சினிமாவும் ஹராமு, சினிமா வர பணமும் ஹராமு. போன வருஷம் கலந்துக்கிட்ட 1-2 பேர் தான் உள்ள மக்கள் இந்த வருஷம் கலந்துக்கல. அதான் நீ தச்சிக்கிட்டு இருக்கும் போது 7-8 தடவை நூல் வந்துச்சா? உதயநிதி கூட நடிகர் தானே, அப்ப அங்கெல்லாம் பங்கேற்க. அதாவது இவன் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க நடிகரா இல்லையாங்க பிரச்சனை இல்லை. அவனோட வருமானம் என்ன வருமானம், என்ன காசுல அவங்க கட்சி கொடுக்குறாங்க. திமுகன்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க, திமுகன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அவங்க கட்சிக்காரங்க நிதி கொடுக்குறாங்க, அல்லது கட்சிக்காரர்களே யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து நடத்துறாங்க. இதைத்தான் பார்க்கணுமே தவிர விஜய என் சொந்த காசுல நடத்தலங்க, எனக்கு ஒரு முஸ்லீம் ஸ்பான்சர் கொடுத்தாருன்னு தாராளமாக கலந்து ஆட்சேபம் கிடையாது. நமக்கு இல்ல முஸ்லீம்கள் விருந்து வைக்கிறாங்க, அதில் பங்கேற்கிறேன், தாராளமாக பங்கேற்க ஆட்சேபம் கிடையாது. அவருடைய காசு ஹராமான காசு, அவருடைய சினிமா வருமானம், அது செய்து நம்ம அப்ஜெக்ட் பண்ண எதுக்குறோம்? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல ஆதவர்ஜனா கூட செலவு பண்ணிருக்கலாம்ல. அது லாட்டரி காசு, இது ஹராமான காசு, இது சினிமா காசுனா லாட்டரி காசு. அது ஆதவர்ஜனா மூட்டை தூக்கி ஹலாலா சம்பாதிச்சாரு. இல்ல அப்புறம் லாட்டரி டிக்கெட்ல லாட்டரி ஆகும். பரிசு ஏதாவது கொடுக்கணுமே, பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய் விழுந்தா 1 கோடியா? கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய். இது சினிமா வியாபாரம், எல்லாம் ஹராம் தானே. புசி ஆனந்த், புசியா சாராய கடை. ஐயோ, ஆமா பாக்கெட் எவ்வளவு? 5 ரூபாய். 5 ரூபாயா? 10 வருஷத்துக்கு முன்னாலே 5 ரூபாய், இப்பயும் 5 ரூபாயா? எப்பவுமே 5 ரூபாய். எந்த பக்கம்லாம் பண்ணி கேட்டு போடுறீங்களே. புசி ஆனந்த் டாஸ்மார்க் பார் இல்லாங்கல்ல, அப்போ எங்கேயுமே பண்ண முடியாது போல இருக்கு. அதனாலதான் முஸ்லீம் யாருமே கலந்துக்கிறது இல்லை. இப்போ ஜனநாயகம் படம் வந்திருக்கு, அந்த படத்துல சிறுபான்மை மக்களை விஜய் அட்டாக் பண்றாரு, முஸ்லீம்ல அட்டாக் பண்றாருன்னு சொல்றாங்க. நான் படம்லாம் பார்க்கல, ஒரு சில அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் காட்டுறாங்க, எனக்கு அனுப்பிவிட்டாங்க, சில நண்பர்கள் பார்த்தேன். அதாவது நேத்து வரைக்கும் விஜய் பிஜேபியினுடைய முகமூடியாக இருக்கலாம், பி டீம் கி டீம்லாம் இல்ல, பிஜேபியோட முகமூடி. இவன் பிஜேபியோடைய ஒரிஜினல் கைக்கூலியாவே வந்திருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்றா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? அதுக்கு கரூர் மேட்டரை வச்சு சிபிஐ போய் மாட்டினா, சிபிஐ வச்சு அவனை செஞ்சு அவன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, முதல்ல கூட்டணிக்கு ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க. அவன் கூட்டணிக்கு என்ன சொல்லிட்டான், ஐயா கூட்டணி செஞ்சா எனக்கு வர்ற ஓட்டு 4 ஓட்டு விழாது, முஸ்லீம் பேர் 1 பேர் ஓட்டு போட மாட்டாங்க, நானே ஏதோ இஃப்தார் நடிச்சு கொஞ்சம் டிராமாகமா பண்ணி கொஞ்சம் ஏதோ மசா பண்ணி வச்சிருக்கிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே, இந்திய முஸ்லீம்களுமே அவனை தீண்டத்தகாத வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பிஜேபியை ஒரு ஒதுக்கப்பட்ட கட்சியா, தீண்டத்தகாத கட்சியா, ஒரு தீட்டுப்பட்ட கட்சியா தான் பாக்குறாங்க. நான் கொஞ்சம் ஆச்சாரம் பார்த்து படாது படாது படாது
தமிழர்கள் என்றைக்குமே பிஜேபி ஒத்துக்கிறது கிடையாது, தீட்டுப்பட்ட கட்சியாக பார்க்குறாங்க. சொல்லுவாங்கல்ல, பன்றியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் மலம் தின்னுங்க மாதிரி பிஜேபி வந்து எல்லாருமே பன்றிக்குட்டியை தான் பார்க்குறாங்க. இதோட ஏடிஎம்கேங்கிற ஒரு கண்ணுக்குட்டி சேர்ந்தாலும் அதுவும் மலர்ந்தீங்க, அன்புமணிங்கிற ஒரு கண்ணுக்குட்டி சேர்ந்தால் அதுவும் மலர்ந்தீங்க. அப்போ பிஜேபியோட சேர்ந்து எவனும் உருப்பட முடியாதுங்கிற மனநிலை தமிழக மக்கள் இருக்கிறாங்க. நிறைய போறான்டா. இந்த சூழ்நிலையில விஜயும் வந்து பிஜேபியோட சேர்ந்தனா கண்டிப்பா அவனையும் பன்றிக்குட்டியா தான் பார்ப்பாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் அவன் என்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னா, ஐயா சாமி நான் தனியா ஓட்டு, நான் தனியா நிக்கிறேன், தனியா நின்று ஓரளவுக்கு ஓட்டை பிரிச்சு நான் திமுக எவ்வளவு பலகீனப்படுத்த முடியுமோ முடிஞ்ச பலகீனப்படுத்த பார்க்குறேன், அதோட 5 சீட்டோ 10 சீட்டோ 15 சீட்டோ என்ன ஜெயிக்கிறனோ நீ ஆட்சி அமைக்க உனக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன். இந்த அக்ரிமெண்ட்ல தான் சிபிஐ அவனை உயிரோட விட்டு வச்சிருது, அனுப்பி வச்சிருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா திருன்னு முடிக்கிறான், போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலையில அவர் வந்து த்ரிஷாவோட தொடர்பு வச்சிருக்காரு, ஹராமான விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நடிகை சினிமா நடிகையோட தொடர்பு வச்சிருக்காரு அவரு. அது அதனால நம்ம விஜய் எதிர்க்கல. தொடர்பு ஏதோ ஹராமான தொடர்பு வச்சிருக்காரு, தொடர்பு வச்சிருக்காரு, புரியல என்ன தொடர்பு, கள்ள தொடர்பு வச்சிருக்காரு, தவறான தொடர்பு வச்சிருக்காரு. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி, சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். பிள்ளைங்க இருக்காங்களே, இருக்கட தப்பு, வயசு வந்த பொண்ணு இருக்கு, வயசு வந்த பையன் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் த்ரிஷாவோட தொடர்பு வச்சிருக்காங்கிறதுக்காக நாங்க எதிர்க்கல. எந்த அரசியல்வாதி கள்ள தொடர்பு வைக்கல. 1க்கு 2க்கு 3 பொண்டாட்டி இருந்தாலும் முறைப்படி திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, கட்டின மனைவி அவங்களே வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, பையன் இருக்கிறான். ஆனா அந்த சமயத்துல அந்த நடிகையை கூப்பிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளவே பெட்ரூம்ல வச்சுக்கிட்டு உடல் உறவுல இருக்கிறாரு. அவனுக்கு எல்லாம் அழகு ஆராதிக்க தெரியாதவனுக்கு, பட் நான் அழகு அர்ச்சனை பண்றவன். அப்போ இருட்டுல கூட என் அழகு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்ல, அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்ல, அரசியல் விரோதம் இல்ல, அரசியல் எதிரி இல்ல, தன்னுடைய கட்டின மனைவியே சொல்றாங்க என் வீட்டுக்கார அந்த நடிகையோட உடல்ல இருக்கிறாரு, அதுக்கு அத்தாட்சியாக அந்த நடிகையோட ஊரை சுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த நடிகை வந்து அடிக்கடி போட்டோ போட்டு எங்களை வெறுப்பேற்றுறா, அதில் நானும் என்னுடைய பிள்ளைகளும் மிகுந்த வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறோம் மனதளவுலன்னு அவனுடைய மனைவி வெளிப்படுத்துறாங்க. மனைவி சொன்ன பிறகு அதே நடிகை கூப்பிட்டுக்கிட்டு ஜோடியா, அதாவது வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான், பையன் இருக்கிறான், அந்த அளவு காமம் வந்துட்டு விஜயுடைய பார்வை மறைச்சிச்சு. தம் பொண்ணு பார்த்தா காரி துப்புவாளே, தம் பையன் பார்த்தா காரி துப்புவானே, பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுக்கு வந்தாச்சு, பையனும் வந்தாச்சு, இந்த சமயத்துல நம்ம ஒரு பொண்ணு கூட சுத்தலாமான்றது நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எல்லாருமே யோசிப்பான். ஆனா விஜய் இத பத்தியெல்லாம் கவலைப்படாம வீம்புக்குன்னு அந்த நடிகை கூப்பிட்டு வரான். சரி, அந்த நடிகை கூப்பிட்டு விஜய் தான் போறான், அவன் துப்பு கெட்டவனா. த்ரிஷாவுடைய அம்மா அவங்க எந்த அளவுக்கு துப்பு கெட்டவன் பாருங்க. யாராவது தாய் தன்னுடைய மகளை இன்னொருத்தர் கூட்டி கொடுப்பாங்களா? எந்த தாயாவது பண்ணுவாளா? பெத்த மகளை இன்னொருத்தவங்க கூட்டி கொடுத்து நீ அவன் கூட போ, அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, புள்ள இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்திலாம் கவலைப்படாது, நீ அவன் கூட ஊர் மேயின்னு எந்த தாயாவது சொல்லுவாளா? பையன் உனக்கு பிடிச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் இருக்கான். இந்த விஷயத்துல நீ என்ன மாதிரியே முடிவு எடுத்திருக்க. அதாவது மார்க்கத்துல அவன் ஹராமி, மார்க்கத்துல ஹராமி, அவன் செய்யறது விபச்சாரம். விபச்சாரமா? ஆமா, விபச்சாரம், கண்டிப்பா விபச்சாரம். த்ரிஷா எவ்வளவு இருந்தாலும் ஹராம் தான். அந்நிய பெண்ணை பார்ப்பதே விபச்சாரம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் தீர்த்து. த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்காம இன்னொருத்தன் புருஷன் கூட சுத்துறது விபச்சாரம். ஆமா, மாற்று கருத்தே இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. தன்னுடைய மகளை இன்னொரு நடிகருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் ஊர் சுத்த விடுறது அதுவும் விபச்சாரம். ஆமா, அது எந்த துணை போறது, விபச்சாரத்துக்கு துணை போறது. அப்போ விஜய் செய்யறது விபச்சாரம், த்ரிஷா செய்யறது விபச்சாரம், விபச்சாரத்துக்கு துணையா போறது த்ரிஷாவோட அம்மா. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு முஸ்லிம் பெண்ணு என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னா அவளே மனசால விபச்சாரம் பண்ணிட்டா. விபச்சாரம் பண்ணிட்டால, மனதால விபச்சாரம் பண்ணிட்டாவோ. அல்லாஹ்வுடைய பார்வையில, தீனுடைய பார்வையில மனதால விபச்சாரம் பண்ணிட்டா. என்னோட புருஷனோட பிடிக்காத விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னான்டா, அவன் மனதால விபச்சாரம் பண்ணிட்டாவோ. வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அது த்ரிஷா இருந்தாலும் ஃபோர்ஷா இருந்தா யாரா இருந்தா என்ன. அதனால ஒரு அந்நிய பெண்ணு, ஒரு அந்நியானுடைய இந்த மாதிரி தவறான எண்ணம் கொள்வதும் தவறான நினைப்பதும் இது விபச்சாரம் சொல்லுது மார்க்கம். எந்த அளவுக்குன்னா, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தவறான எண்ணத்தோடு பார்த்தாலே அது கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவளை நோக்கி நடப்பது காலால் செய்யும் விபச்சாரம், அவளை தீண்டுவது கையால் செய்யும் விபச்சாரம். பிறகு கடைசியா இந்த 3 விபச்சாரம் முடிஞ்சு போச்சு. கடைசியா தான் இந்த விபச்சாரம் நடந்ததா இல்லையா என்பதை அவருடைய மர்மஸ்தானம் முடிவு செய்யும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் வந்து கம்ப்ளீட் பண்றது.
விபச்சாரம் உண்மையா விபச்சாரம்னா உடலுறவு செய்யறது மட்டுமல்ல, அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பதும் கண்ணாட்சியும் விபச்சாரம். உலகத்துல எந்த மதம் அப்படி சொன்னது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தா அந்நிய ஆணை பார்ப்பதும் விஜயை ரசிக்கிறதும் விஜய் வந்து தான் புருஷனுக்கு ஈக்குவலாக நினைக்கிறதும் எவ்வளோ பெரிய விபச்சாரம் இது. மனதளவு விபச்சாரம் சரி அந்த பொண்ணு. அதனால தான் சொல்கிறோம், முஸ்லீம் இளைஞர்களே, முஸ்லீம் தாய்மார்களே, நம்ம வந்து நீங்கள் வந்து மற்ற சினிமா நடிகர் சப்போர்ட் பண்ணுங்கள், கமலஹாசனுக்கு ஓட்டு போடுங்க, அல்லது மற்ற எத்தனையோ சினிமா நடிகர், உதயநிதியே சினிமா நடிகர் தான், அவருக்கு ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க. நம்ம அந்த சாப்டர்ல வரவே விரும்பல. ஈவன் உங்களுடைய ஈமானை கெடுக்க வந்து கோடாரி. அதாங்க நான் சொல்றேன், நீங்க புரியுதுங்களா? உதயநிதி நடிகரா இருக்காரு, கமலஹாசன் நடிகரா இருக்காரு, ரஜினிகாந்த் நடிகரா இருக்காருன்னா இவங்க யாருமே ஒரு சமுதாயத்துடைய கட்டுப்பாட்டையும் வழிகாட்டுதலையும் வழிமுறையும் உடைக்கல, தெரியல, அதுல இருந்து வெளியே கொண்டு வரல. அவங்க நீங்க எந்த சமுதாயமோ எந்த மதமோ அதுக்குள்ளவே இருங்க, அந்த கண்ணியத்தோட இருங்க, உங்க மார்க்கத்துடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துங்க சொல்றாங்க. ஆனா விஜய் அப்படி இல்லைங்க. நபிநாயகம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலே உடைக்கிறாங்க. தூக்கி எறிஞ்சிட்டு வா, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு கால்ல போட்டு வச்சிட்டு என்கிட்ட வா. விஜய் வந்து இஸ்லாமுக்கு எதிரானவர் இல்லைங்க, நபிநாயகத்துக்கு எதிரானவருங்க. அதனாலதான் எங்களை மாதிரி ஆளுங்க பிரச்சாரம் பண்றோம், எங்களை மாதிரி ஆளுங்க தைரியம் துணிஞ்சு சொல்றோம், அவன் ஓட்டு போடாதீங்க, அவன் வந்து சினிமா நடிக்கிறா பார்த்தா சினிமா பார்த்து ரசி தொலைக்கிறியா, ரசியோட விட்டுருவானு. அவனை ஆட்சியாளனை பார்க்காத. அவன் ஆட்சிக்கு வந்தானா கண்டிப்பா அது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும். அவன் அதிகாரத்துக்கு வந்தானா பிஜேபி தான் அவனை இயக்கும், பிஜேபியால் இயக்கப்படும். அவன் ஒரு பொம்மையா தான் இருப்பான். வாங்க சார், யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை. சரி, தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை ரெண்டு இருக்கு மார்க்கத்துல. அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படி பார்க்கணும்னு இருக்கா? ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் பொது வாழ்க்கையில தான் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில பொது வாழ்க்கை இருக்குது. பெர்சனல் லைஃப்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டு தந்தையை பார்க்க கூடாதுல? கிடையாது. எல்லாம் ஒண்ணுதானே. பொதுன்னு வந்துட்டு எல்லாமே உண்மைதான், ஒண்ணுதான். என்கிட்ட விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் பேசாதீங்க, பொது வாழ்க்கையை பத்தி பேசுங்க. உள்சோத்த பூசா வெளிச்சோத்த பூசி என்ன புரியுமா? உள்சோத்த பூசலங்க, வெளிச்சோத்த மட்டும் பூசி அழகு பார்க்கறேன் அர்த்தம். என்னடா என்னங்க சத்தா பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமா? அப்புறம் கேட்ட பூட்டி இருக்க சொங்கி ஒண்ணுமே புரியல எனக்கு. மூத்த பத்திரிகையாளருங்க, மூத்த அரசியல்வாதிங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நான் சொல்லும்போது நினைக்கிறேன், அட கம்நாட்டிங்களா, அப்ப உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு போல இருக்கு, அப்படிதான் அர்த்தம் படுது. ஆமா, எல்லாரும் பொறுக்கிங்க போல இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசாதீங்க. அப்ப அவன் தனிப்பட்ட வாழ்க்கை பார்க்காத. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாரி இருக்குது. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்ம நம்பாட்டி பாயா. அதனால நீ என்ன பண்ற, அடுத்தவன் தனிப்பட்ட வாழ்க்கை பேசாத, பொது வாழ்க்கை பேசுங்கன்றீங்க. சங்கீதா யாரோ ஒரு பொண்ணு எக்கிடாவது போட்டு நம்ம விட்டுற முடியுமா? அப்போ உண்மையான விஜய் ரசிகர்கள் இருந்தாலும் தொண்டர்கள் இருந்தாலும், அண்ணன் தயவுசெய்து போயிட்டு அண்ணி சொல்றது கேளுங்க, இது நமக்கு வேணான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுமா இல்லையா? எல்லாரையும் விஜய் அண்ணன்றாங்கல்ல, தம்பின்றாங்கல்ல, அக்கான்றாங்கல்ல, அவங்க பண்ணுமா இல்லையா? இதுல நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு என்னன்னா, விஜய் வயசு வந்து கிட்டத்தட்ட 50+, 50+. ஆமா, 50க்கு மேற்பட்டு. அவர் வயசுல உள்ளவன் யோசிப்பான், ஏன்னா அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், அப்படி உள்ளவன் என் பொண்ணு இந்த நிலைமை இருந்தா நான் வந்து பாதிக்கப்பட்ட சொல்லுவேனே அப்படின்னு யோசிப்பான். இவருக்கு ஆதரவு கொடுக்குற பூரா பைத்தியம் பிடிச்சது பூரா விசிலடிச்சா குஞ்சிங்க, நிறைய ஓட்டு போடுற வயசு வராது, விசிலடிச்சா குஞ்சிங்க குஞ்சி. ஆமா, அதான் அவருக்கு விசில் கொடுத்துருக்காங்க, அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க, விசில் அடிச்சா குஞ்சு, கோழி குஞ்சுங்க. ஆமா, அந்த மாதிரி விசில் அடிச்சா குஞ்சுங்க. இவனுங்க எல்லாம் 18 வயசு கீழே, 20 வயசு கீழே, 22 வயசு கீழே. இவனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கு, என்ன பக்குவம் இருக்கும் அண்ணியோட ஆளுன்னு சொல்றதுக்கு? இவனே அந்த மாதிரி லைஃப்ல உள்ளவன் தானே. பாட்டுல யாரு திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? இவனே அந்த பருவத்தை வழிகட்டு வர பருவம் தானே இது. இவனே அந்த மாதிரி வழிகட்டு வர பருவம் தானே. எந்த பொண்ணை பார்த்தா ஆசை வர பருவம் தானே. அதான் நினைக்கிறான், நம்ம அண்ணன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டார், என்னப்பா தப்பு, அப்படிதான் பார்ப்பான். மெச்சூரிட்டி இல்லை. அதை ஊட்டி வளர்த்தது இவன் தானே. சினிமா ஹீரோயினுக்கு இடுப்பை பார்க்கறது, அவன் நடிப்பை பார்க்கறது, அவன் அசைவை பார்க்கறது, முதுகு தேய்ச்சி விடுறது, இது வரைக்கும் எந்த டைரக்டரும் செய்யாத வேலை விஜயோட அப்பா செஞ்சுட்டார். ஒரு பொண்ணுக்கு வந்து முதுகு தேய், சோப்பு தடவு, மாமியாருக்கு சோப்பு தடவுன்னு அன்னைக்கு தடவை ஆரம்பிச்சாரு. இப்போ விஜய் திரிஷாவுக்கும் திரிஷாவுடைய அம்மாவுக்கும் சோப்பு தடவுங்கிறார். தடவை யாரு? அவங்க அப்பாவா? அவங்க அப்பா டைரக்ஷன் படம், அந்த சோப்பு தடவை படத்துக்கு அதே இப்ப அனுபவிக்கிறாரு. அவங்க அப்பா தடவுன்னு சொன்னாரு, துரத்திட்டான்ல. இன்னைக்கு கொண்டாட்டியை விட்டுட்டு திரிஷாவுக்கு சோப்பு தடவுறாரு, திரிஷாவுடைய அம்மாவுக்கு சோப்பு தடவுறாருல. சினிமாக்காரங்க அப்படித்தானே இருப்பாங்க. அவனுக்கு என்ன நியாயம் இருக்குது, என்ன தர்மம் இருக்குது? அவனுக்கு இல்ல, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான், இன்னொரு பொண்ணு கூட நடிகை கூட தொடர்பு வைக்கிறான். அப்படி தெரிஞ்சு கூட ஒரு கூட்டம் பின்னாடி போத அவங்க என்னன்னு சொல்றது? அவன் அந்த மாதிரி இருப்பான், அந்த மாதிரி பொறுக்கியா இருப்பான், அந்த மாதிரி பொறுக்கியா இருப்பான். அல்லது அந்த பொறுக்கி தரத்தை நியாயப்படுத்துவான். ஒன்னு அந்த மாதிரி பொறுக்கியா இருப்பான்,
அல்லது அந்த மாதிரி பொறுக்கி தரத்தை நியாயப்படுத்துறவனா இருப்பான். அப்போ பொறுக்கி நாய்ங்க, எச்ச பொறுக்கிங்க, கந்திரி நாய்ங்க என்ன பண்ணுவாங்க? விஜய் பொண்டாட்டி நடுத்தரில் நின்றாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு விஜய் துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, விஜய் தான் வேணும்னு பின்னாடி போவாங்க. கண்டிப்பா. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாருமே அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா யோசிப்பாங்க, நல்லது கெட்டது எதுன்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவன் கேடு கெட்டவன் சொல்லிட்டு அவனை விட்டு விலகி வெளியே வருவாங்க. அதான் உண்மை. அப்படி விலகி வராதவங்க அயோக்கியம் பொறுக்கிங்க, விஜய் எப்படியோ அதே மாதிரி தான். உண்மைதான், உண்மை 100% நான் இதை அக்செப்ட் பண்றேன். தாடி விட்டு தொப்பி விட்டு 4 பொறுக்கிங்க உள்ள இருக்கிறாங்க, மற்ற இளைஞர்களும் பின்னாடி இருக்கிறாங்க. விஜய்க்கு பின்னால போகக்கூடிய முஸ்லீம் எந்த முஸ்லீமா இருந்தாலும் தயவு செஞ்சு இப்போ கடைசியா சொல்றேன், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். தௌபா செஞ்சு வெளியே வரணும். அவங்க செஞ்ச பெரிய பாவம், தௌபா செஞ்சு வெளியே வரணும். இல்ல அவனோட கவர்ச்சிக்கு பின்னாடி போனா நமக்கு ஏதாவது 4 சில்லறை கிடைக்கும் அப்படின்னா நரகத்துடைய நாட்டின பாதையை நோக்கி போறீங்க. அவ்வளவுதான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.